Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் ஜெனரல் கோட்டாக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கோ நீங்க தான் எலிஜிபிள். சோ மெயில் வராதவங்க நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டிங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா phase 2 கவுன்சிலிங் வந்து போடுவாங்க. வெயிட் பண்ணுங்க. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா TNAU க்கு நமக்கு அகாடமிக் ஸ்ட்ரீம்ல வந்து ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டுருந்தாங்க. அதுக்கு அப்புறம் டிஃபரண்ட்லி ஏபிள்டு கோட்டாக்கு போட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வொகேஷனல் ஸ்ட்ரீம்க்கு போட்டுருந்தாங்க. அதுக்கு அப்புறம் 7.5 ரிசர்வேஷன் கோட்டாக்கு போட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஐஎஸ்கியூ கோட்டாக்கு போட்டுருந்தாங்க, என்ஆர்ஐ கோட்டாக்கு போட்டுருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு எராட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணி இப்போ நியூ ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஎன்ஜேஎஃப்யூக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்குமான ரேங்க் லிஸ்ட்டுமே வந்து போட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டாக்கு மட்டும் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சி வொகேஷனல் ஸ்ட்ரீம் 5% போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாக்கு பிடெக் எஃப்இ ட்ரிபிள் இ எஃப்டிக்கு வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டா பிஎஃப்எஸ்சிக்கு வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா பிஎஃப்எஸ்சி பிடெக் பிடி அண்ட் பிபிஏக்கு வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பிஎஃப்எஸ்சிக்கு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் வார்ட் பிஎஃப்எஸ்சிக்கு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஜெனரலில் வந்து பிஎஃப்எஸ்சி பிடெக் பயோடெக், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிஏக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து செப்பரேட்டாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஜெனரலில் பிடெக் எஃப்இ ட்ரிபிள் இ அண்ட் எஃப்டிக்கு வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டா பிடெக் பயோடெக் அண்ட் பிபிஏ எஃப்இஎம், டிஎன்ஜேஎஃப்யூ ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட், பிஎஃப்எஸ்சி ஃபிஷர்மேன் வார்ட்ஸ் 15% எல்லாத்துக்குமே இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து இன்னும் ஏன் டிஎன்ஜேஎஃப்யூக்கு வந்து அப்டேட்டே கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதுவரையும் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு போட்டாங்க, வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு வந்து போட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டாக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அகாடமிக் ஸ்ட்ரீம் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆல்மோஸ்ட் போட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. யார் யார் எந்தெந்த கேட்டகரிக்குள்ள வரீங்களோ நீங்கள் வந்து உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஎன்ஜேஎஃப்யூ நெக்ஸ்ட் உங்களுக்குமே வந்து அப்டேட் வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஷெடியூல் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.